தசை இழக்காம கொழுப்பு குறைக்க இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டே 55 பல்கின் சீரிஸ். வழக்கம் போல காலையில் ஸ்ட்ராங்கான சர்க்கரையில்லா நம்மளோட வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு இதை அன்னைக்கு எடுத்த உணவுகள். தசை இழக்காம கொழுப்பு குறைக்க முதல் டிப் தண்ணீர் உட்கொள்ளல். போதிய அளவிலான தண்ணீர் சரியான இடைவெளியில் குடிப்பதால செரிமானம் சீரா இருக்கும், கொழுப்பெரிக்கிறதுக்கான ஆற்றல் அதிகம் மற்றும் பசியை கட்டுப்படுத்துவதால ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது குப்பை உணவுகள் சாப்பிடுறது தடுக்கும். ரெண்டாவது புரதம் புரோட்டீன் உட்கொள்ளல். சரியான புரதம் உட்கொள்ளல் நம்ம தசை வளர்ச்சிக்கும் ரெக்கவரிக்கும் மட்டுமில்ல, புரதம் உட்கொள்ளும் போது அதிக எனர்ஜி தேவைப்படும் செரிமானமாக இருக்கு மற்றும் கொழுப்பெரிக்கிறதுக்கான ஆற்றல் அதிகம். பிரியகோட் மீலா ரைஸ் எடுத்துட்டு நல்ல வேலை ஜெயிச்சிட்டாங்க. வழக்கம் போல ஆப்சல் கோட்டை வீட்டிலே பண்ணியாச்சுங்க. இதான் மூல ஆப்சல் கோட். மூணாவது ஒர்க் அவுட் இன்டென்சிட்டி. ஒர்க் அவுட்டின் தீவிரம். உடற்பயிற்சியின் தீவிரம் ஒரு காரணி கொழுப்பை குறைக்கும் போது தசை இழக்காம இருக்க. உடற்பயிற்சியின் தீவிரத்தை அதிகரிக்க செட்கள் நடுவே 1 to 3 நிமிடம் ஓய்வு நேரம் விடுவது சிறந்தது. தசை இழக்காம இருக்க உதவும். கொழுப்பை குறைக்கும் உங்க நண்பனுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி உதவுங்க. ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கடைசி மீலா டின்னர் எடுத்துட்டு உண்மையிலேயே ரெக்கவரி அஸ்வகந்தா போட்டுட்டு கார்டியோ மற்றும் 10K ஸ்டெப்ஸ் கோலை முடிச்சாச்சுங்க. எண்ணங்கள் தான் உலகை ஆளுகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம்.